அனைவருக்கும் வணக்கம். புக் பிரம்மா அமைப்பினருக்கும் இந்த அரங்கிலே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கு தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையையும் தொடர்ச்சியும் பற்றியதாக உருவாக்கியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான அரங்கு. ஏனெனில் இலக்கியம், கலைகள் தாண்டி ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரங்காகவும் இது இருக்கிறது. இதில் ஆய்வு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதே மகிழ்ச்சியான விஷயம். இந்த அரங்கிலே என்னுடன் பேச இருக்கிறவர் பேராசிரியர் ரத்னகுமார், மதுரை கல்லூரி. இலக்கிய இனவரவியலில் இவர் ஆழங்கால் பட்டவர். இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் பேராசிரியர் பெரியசாமி ராஜா, வி.நா. செந்திக்குமார் நாடார் கல்லூரி, விருதுநகரனுடைய அந்த கல்லூரியுடைய பேராசிரியர். இவர் தமிழ் அறிவுத்தோற்றவியல் அல்லது தத்துவவியல் என்ற தளத்திலிருந்து இந்த தலைப்பை அணுக இருக்கிறார். நான் மானிடவியல் பலம் சார்ந்து பேச இருக்கிறேன். பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் இலக்கிய இனவரவியல் என்ற ஒரு தளத்திலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையையும் தொடர்ச்சியும் பேச இருக்கிறார். தமிழ் சமூகம் பற்றி நாம் பல்வேறு களங்களில் நிச்சயம் பேச முடியும். அதிலிருந்து ஏதாவது ஒரு 3 களங்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் நான் அந்த மானிடவியலுடைய அடிப்படையான புலத்திலிருந்து சில கருத்துகளையும், இவர் இலக்கிய இனவரவியல் என்பது இன்றைக்கு தமிழ் சமூகத்தை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான ஒரு ஆய்வுக்களம், அறிவுக்களம். அந்த வகையில் இவர் நீண்ட காலமாக அந்த துறையில் பணியாற்றி வருகிறார், ஆய்வு செய்து வருகிறார். அதற்கப்பால் நம்முடைய பெரியசாமி ராஜா அவர்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு மிக முக்கியமானது. எல்லா அறிவுத்துறைகளும் தத்துவத்திலிருந்து தான் பிறந்தன என்பது நமக்கு தெரியும். தத்துவம்தான் எல்லா அறிவுத்துறைக்கும் மூலம். அந்த வகையில் தமிழ் சமூகத்துக்கான ஒரு சிந்தனை மரபு, தத்துவ மரபு என்பது ஒன்று இருக்கிறது. அதை நாம் வெகுவகை இலக்கியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் பிரத்யேகமாக அதை ஒரு அறிவி தோற்றவியல் என்று சொல்லக்கூடிய எபிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து தத்துவம் என்ற வகையில் நீட்சி பெற்று பிறகு ஒரு அறிவு மரபாக எப்படி நாம் இனங்காண்பது, அதிலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் எப்படி பார்ப்பது என்ற பெரிய களம். இருந்தாலும் 3 பேரும் இருக்கக்கூடிய அந்த 15 நிமிடங்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். இந்த வகையில் அறிமுகப்படுத்தி கொண்டு முதலில் என்னுடைய கருத்தாக சில கருத்துக்களை முன்வைத்துவிட்டு பிறகு ரத்னகுமார் அவர்களும் பிறகு பேராசிரியர் பெரியசாமி ராஜா அவர்களிடத்திலும் இந்த கருத்துக்கள் போய் சேரும். தமிழ் சமூகம் நமக்கெல்லாம் தெரியும். உலக அளவில் பார்க்கும்போது அந்த 5 பெரிய நாகரிகங்கள், உலகத்திலே செழித்து வளர்ந்த 5 நாகரிகங்கள், அதில் ஒரு நாகரிகத்துக்கு உரியவர்கள் இந்த இன்றைக்கு தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் பூர்வ காலத்தில் இவர்கள் வேறு வகையான அடையாளத்துடன் என்பதை பார்க்கவும் தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை இன்றைய நிலையிலிருந்து பார்ப்பது மிகவும் அலாதியானது. ஏனெனில் நம்முடைய அறிவு மரபும் ஆராய்ச்சி மரபும் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து மாறி வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு துறையை எடுத்துக்கொண்டு நாம் இந்த செய்திகளை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். பிற்பாடு 2 துறைகளை இணைத்து இன்டர் டிசிப்ளினரி என்பதாக நாம் பார்த்தோம். பிறகு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் பல புதிய விடயங்களை கண்டுபிடித்தோம். இப்போதைக்கு நாம் அடைந்திருக்கிற முன்னேற்றம் என்பது இதுவரை காணாத புதிய புதிய முடிவுகளை எல்லாம் கண்டிருக்கிறோம். காரணம், இப்போது நாம் கை கொண்டிருக்கக்கூடிய டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய துறைகள் கடந்த ஆராய்ச்சி முறை. இந்த ஆராய்ச்சி தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் பற்றிய புதிய புதிய வெளிச்சங்களையும் உண்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இந்த சமூகத்தை பற்றி என்ன உண்மைகள் இருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், இலக்கியத்தின் வழியாக நாம் பார்த்தோம், தமிழ் சமூகம் என்றால் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை இதுதான் தமிழ் நிலத்தினுடைய பரப்பு. ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை பார்க்க வேண்டுமானால் அவர்கள் வாழ்ந்த நிலம் முக்கியம். அந்த வகையில் தமிழ் சமூகம் வடவேங்கடம் முதல் தென்குமரி என்பதாக ஒரு வரையறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் தமிழ் நிலமா என்று பார்த்தால் இல்லை. தமிழகத்தை தாண்டிய நிலங்களையும் தமிழ் பரப்பாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. நமக்கு சங்க இலக்கியமே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதை வாசிக்கத்தான் இன்றைக்கு அந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி என்று சொல்லக்கூடிய முறையில் வாசிக்க புதிய புதிய முடிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. சங்க இலக்கியமே பல தரவுகளை காட்டுகிறது. துளு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை கொங்கானம் கிழான் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள், நன்னன் போன்ற மன்னர்கள் ஆண்டார்கள். அதனை சங்க இலக்கியம் நன்னாடு என்று சொல்கிறது.
ஆக இன்றைக்கு கொங்கன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய பகுதியை சங்க இலக்கியம் நன்னாடு என்று சொல்கிறது. அந்த பகுதியை ஆண்டவர்கள் நன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள். அவர்களை கொங்கானம் கிழான் என்றும் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்கிறது. அது ஒரு செய்தி. பிறகு அதே சங்க இலக்கியம் கூர்கு பகுதி உள்ளிட்ட இந்த பகுதியை கொடநாடு என்று சொல்லுகிறது. பிறகு புன்னாடு என்று சொல்கிறது. எப்படி கொங்கானம் பகுதியை நன்னாடு என்று சொல்கிறதோ கொடகு பகுதியின் புன்னாடு என்று சொல்கிறது. அதனை ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவன் எருமை ஊரன். அந்த எருமை தான் சமஸ்கிருதத்தில் மகிஷை என்றாகி பிறகு மைசூரானதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் மன்னர்கள் இலங்கை முழுவதையும் தொடர்ந்து ஆண்டு வந்த ஒரு கதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வகையில் பார்க்கும்போது துளுநாடு தொடங்கி இலங்கை முழுவதையும் உள்ளிட்ட ஒரு பிரதேசம் தமிழ் பிரதேசம். இதையும் தாண்டி இப்போது நடந்திருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளில் பார்த்தால் மிக வியப்பாக இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தையும் தாண்டிய ஒரு பிரதேசம்தான் ஆதி தமிழ் நிலம், ஆதி தமிழ்நாடு. இன்றைய ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானத்தினுடைய ஒரு பகுதி, வட இந்தியாவுடைய பெரும்பகுதி உள்ளிட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் பரவி இருக்கக்கூடிய அந்த மாபெரும் நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் என்பது ஆதியில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நாகரிகம் என்பது இப்போது மிகச்சிறந்த ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கணினி அறிஞர் பகத்தா அன்சுமலி முக்கோபாத்தியாய் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இந்த மாநகரில் தான் கணினி அறிஞராக வேலை செய்கிறார். பெங்களூரில் தான் இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஆய்வுகளை கடந்த 4-5 ஆண்டுகளாக வெளியிட்டு நேச்சர் உள்ளிட்ட மிகச்சிறந்த ஆய்வு இதழ்களில் அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு அதனை எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், சிந்துவெளியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் அந்த காலகட்டத்திலேயே அப்போது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பல்வேறு கடல் கலன்கள் இருக்கின்றன, கப்பல் போன்ற அந்த வாகனங்களில் யானைகளையும் மற்ற பொருட்களையும், வாசனை திரவியங்கள் மற்ற பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு மெசபொட்டேமிய நாகரிகத்திற்கு வணிகம் செய்திருக்கிறார்கள். அப்போ வணிகத்தின் ஊடாக யானையினுடைய தந்தம் மற்ற விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் அங்கு போயிருக்கின்றன. அப்படி போன பொருட்களில் ஒன்று யானையினுடைய பல்லும் ஆகும். யானையை கொண்டு போய் வணிகம் செய்யும்போது இப்பவும் கிராமப்புறத்திலே சந்தைகளில் நாம் பார்க்கிறோம், ஒரு மாடு வாங்க வேண்டும் என்ற பல் பிடித்து பார்ப்பார்கள். இந்த மாட்டுக்கு எத்தனை பல் இருக்கிறது, என்ன வயதாகிறது, இன்னும் எவ்வளோ காலம் இது உயிரோடு நல்லா உழைக்கும் என்று பார்ப்பார்கள். அதே போல் யானையினுடைய பல்லை அவர்கள் கணக்கிட்டது தெரிகிறது. அந்த வகையில் அந்த பல் என்ற சொல் மிக முக்கியமான ஒரு சொல்லாக இன்றைக்கும் அங்கு புழங்கி வருவதை அவர் கண்டுபிடித்து விட்டார். ஆக ஒரு நாகரிகத்தினுடைய தொன்மையை ஆராய வேண்டுமானால் அந்த நிலத்தில் இந்த 15 லட்சம் சதுர கிலோமீட்டரில் ஆழமாக ஆராய்ச்சி செய்யலாம், பல அகழாய்வுகளை செய்யலாம். ஆனால் இதற்கான சான்று ஒன்று இன்னொரு நாகரிக பிரதேசத்தில் இருப்பதை நாம் கண்டு வியக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் மூலம்தான் தமிழின் தொன்மை மிக இன்னும் காலம் கடந்தும் பிரதேசங்கள் கடந்தும் நாகரிகங்கள் கடந்தும் போயிருக்கிறதை பார்க்கணும். ஆக நாம் பெரிய ஒரு வணக்கத்தை சொல்ல வேண்டியது இந்த பகத்தா அன்சுமலி முக்கோபாத்தியாய் என்று சொல்லக்கூடிய அறிஞருக்குத்தான். அவர் மேலும் 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று, சிந்துவெளியில் பேசப்பட்ட மொழி திராவிட மொழி என்பதை நிறுவியிருக்கிறார், ஆணித்தரமாக நிறுவியிருக்கிறார். அஸ்கோ பர்போலாவும் ஐராவத மகாதேவன் அவர்களும் இது திராவிட மொழியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்துடன் அவர்களுடைய ஆராய்ச்சியை முடித்திருக்கிறார்கள். ஆனால் பகத்தா அன்சுமலி மட்டும்தான் இது திராவிட மொழிதான் என்பதை நிறுவியிருக்கிறார். லிவிங் ஹரப்பன்ஸ் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஹரப்பா பிரதேசத்திற்குரிய மக்களுடைய இன்றைய வாழும் மக்களாக எங்கே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கோண்டு, இப்படி வடநாட்டில் ஏராளமான திராவிட பழங்குடிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த பழங்குடிகளையும் ஆந்திரா வரை இருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் ஆய்வு செய்து லிவிங் ஹரப்பன்ஸ் என்ற ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இப்படியான டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் வழி அவர் நிறுவ முயல்வது என்னவென்றால், இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் என்பது ஆதியில் இப்படிப்பட்ட மக்களால் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார். இன்னும் ஒரு ஆய்வு நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அவர் ராஜேஷ் கோச்சர், இதே பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் மிக உயர்ந்த பதவிகள், அந்த டைரக்டர் ஜெனரல் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த பதவியில் இருந்த ஒரு அஸ்ட்ரோஃபிசிஸ்ட், உலகமறிந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் வடநாட்டைச் சேர்ந்தவர், மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர். இன்றைக்கு தெரியும் ஆய்வு சூழலும் ஆய்வு முடிவுகளும் பலவாறாக வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது பல நிர்பந்தங்களால் நடக்கிறது. ஆனால் இந்த ராஜேஷ் கோச்சர் என்றவர் அடிப்படையில் அஸ்ட்ரோஃபிசிஸ்ட் என்ற ஒரு வகையில் இருந்தாலும்
அவர் நம்முடைய பகத்தா போன்ற ஒரு புதிய முறையியலை உருவாக்குகிறார். அந்த முறையியல்படி மொழியியல் இன்னும் மொத்தம் 9 துறைகளை எடுத்துக்கொள்கிறார். அதனால்தான் இந்த ஆய்வு முறைகளை நாம் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்கிறோம். பல துறைகளையும் கடந்து நாம் போய் ஆய்வு செய்யும் போது தான் உண்மைகளை கண்டறிய முடியும். மல்டி டிசிப்ளினரியால் இப்போது முடியாத விஷயங்களை எல்லாம் இத்தகைய முறையியலை கைக்கொள்கிறவர்கள் அற்புதமான முடிவுகளை கண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவில் சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகமே கிடையாது என்பதை ஆணித்தரமாக ரத்னகுமாரோ நானோ சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இவர்கள் தமிழ்காரர்கள், தமிழின் மீது இருக்கக்கூடிய பாசத்தால் இது திராவிட நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்று அவர்களுடைய ஆசையால் சொல்கிறார்கள் என்று ஆகிவிடும். இவர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவருடைய மாநிலம், வட இந்தியர் இதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த அறிஞர், அமெரிக்காவில் கூட உயர் பதவியை வகித்தவர். அந்த அறிவுத்திறத்தால் அவர் மிகப்பெரிய ஆய்வுகளை எல்லாம் செய்தவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மொழியியலைத்தான் அதில் பிரதானமாக ஒரு இயலில் எழுதுகிறார். சரஸ்வதி சிவிலைசேஷன் என்று ஒரு 4வது இயல் என்று நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் மிக முக்கியமான நூல், தி வேதிக் பீப்புள். அந்த வேதகால மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர் எழுதியிருக்கிற அந்த ஆய்வு என்பது மகத்தான ஆய்வு. அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்த ஆய்வு. அதில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக இன்றைய ஈராக்கு தானே மெசொப்பொட்டேமியா நாகரிகம், அந்த பகுதியிலிருந்து தான் கடைசியாக அங்கிருந்து தான் மெல்ல நகர்ந்து வந்து இந்த நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திற்குள் வருகிறார்கள். வருவதற்கு முன்பாக அவர்கள் நீண்ட நெடுங்காலம் ஆப்கானிஸ்தானத்திலே இருந்தார்கள், அங்கு வாழ்ந்தார்கள். சரஸ்வதி நதி என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையில் தான் அவர்கள் நீண்ட காலம் இருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அவர்கள் இயற்றியதுதான் ரிக்வேதம். அதனுடைய முடிவுதான் இந்தியாவிற்குள் வந்த பிறகு எழுதினார் என்பதை மொழியியல் சான்றுகளுடன் மிக அற்புதமான ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. மொழியியல் துறையினரே கண்டு வியந்து பாராட்டக்கூடிய ஒரு ஆய்வு. அவ்வளவு நுணுக்கங்களுடன் அந்த ரிக்வேதத்தையும் மற்ற வேதங்களுடைய சொற்கள், மற்ற பொருண்மைகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதனுடைய பெரும்பகுதி அங்கே இருக்கும்போதே எழுதி முடித்தாகிவிட்டது. பிறகு இந்தியாவில் சிந்து நதிக்கு வந்த பிறகுதான் மிச்சம் மீதியை முடித்தார்கள் என்ற ஒரு ஆய்வை மிகச்சிறப்பாக சொல்கிறார். அங்கு சரஸ்வதி நாகரிகம் என்ற அந்த சொல்லை, சரஸ்வதி என்ற ஆற்றின் கரையில் வாழ்ந்ததால் அந்த சொல்லை கவனத்தில் அவருடைய ஞாபகத்தில் வைத்து கொண்டு இங்கு வந்து இந்த சிந்து நதி ஓரம் வாழ்ந்தபோது அந்த பழைய பெயரையே அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள் என்ற ஒரு மீள் ஞாபகத்தை மிக அற்புதமாக மீட்டு உருவாக்கிறார். ஆக தமிழ் சமூகத்தின் தொன்மை என்பதை இப்படியான துறைகள் கடந்த ஆய்வுகள் மூலம் நாம் இப்போது நிரூபிக்க முடிகிறது. அதை எல்லாவற்றையும் விட ஒரு யுகத்தின் ஆய்வாக, இந்த யுகத்தினுடைய மிகச்சிறந்த ஆய்வு ஒரு தமிழரால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெரிய வியப்பு. பாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அவர் செய்திருக்கக்கூடிய ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் 19 முறையியல் அணுகுமுறைகளை கொண்டு அற்புதமான முடிவுகளை கண்டிருக்கிறார். அவருடைய முடிவின் சாராம்சம் என்னவென்றால், சிந்துவெளியில் கீழடி இருக்கிறது, சிந்துவெளியில் சங்க இலக்கியம் இருக்கிறது. பிறகு கீழடியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், சிந்துவெளி கீழடியில் இருக்கிறது, சங்க இலக்கியமும் கீழடிக்குள் இருக்கிறது. பிறகு சங்க இலக்கியத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், சிந்துவெளியும் இருக்கிறது, கீழடியும் இருக்கிறது. இந்த முக்கோண உறவை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள். சங்க இலக்கியத்தினுடைய 300க்கும் மேற்பட்ட சொற்கள் இன்றைக்கு பாகிஸ்தான் பகுதியிலும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலும் பரவி கிடப்பதை பார்க்கிறார். சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய புலவர் பெயர்கள், மன்னர் பெயர்கள், ஆறுகள் பெயர்கள், பூகோள ரீதியான மற்ற பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு பாகிஸ்தானத்திலும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்குது. ஆக இடப்பெயர் ஆய்வு என்ற அந்த டோபோகிராபிக்கல் அந்த பிளேஸ் நேம் ஆராய்ச்சி என்பது இதுவரை சிந்துவெளி ஆராய்ச்சியில் யாருமே பயன்படுத்தியதில்லை. ஜான் மார்ஷல் தொடங்கி அஸ்கோ பர்போலா வரை ஏராளமான உலக அறிஞர்கள், மிக பிரபலமான அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள். எந்த ஒரு அறிஞராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மையை பாலகிருஷ்ணன் கண்டுபிடித்திருக்கார். காரணம், சங்க இலக்கியம் உலக நாகரிகங்களை, மனிதகுல வரலாற்றை விடுவிக்கக்கூடிய அல்லது திறந்து காட்டக்கூடிய எல்லா உண்மைகளையும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கியமாக இருப்பதுதான். இவர் சங்க இலக்கியத்தை முறையாக படித்ததனால், தொடர்ந்து ஆய்வு செய்தனால், இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட எவ்வளவு இடப்பெயர்களும் எப்படி ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கிறது என்பதெல்லாம் அவர் அற்புதமாக நிறைவேற்கிறார். ஆக தொல்லியலுக்கான முறைகளோடு ஆய்வு இவ்வளவு நாள் செய்தார்கள். அதன் வழியாக பல முடிவுகள் கிடைத்தின வழியாக இந்த மாபெரும் உண்மை கிடைக்கவில்லை.
மற்ற ஆராய்ச்சிகள் நடந்தன. மானிடவியல் ரீதியான எலும்புகளை ஆராய்ச்சி செய்தார்கள், மற்ற ஆராய்ச்சிகள் செய்தார்களே ஒழிய சங்க இலக்கியத்தை படித்து அதன் ஊடாக இந்திய துணைக்கண்டத்தின் நாகரிகத்தினுடைய வரலாற்றை சொல்ல முடியும் என்ற இந்த மாபெரும் உண்மையை அவர்தான் கண்டுபிடித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. இதனைத் தொடர்ந்து கடைசியாக ஒரு ஆய்வினை நம்முடைய டெக்கான் கல்லூரியினுடைய துணைவேந்தர் வசந்த் ஷிண்டே அவர்கள் செய்திருக்கிறார். அவர் மகாராஷ்டிரனுடைய கடைசியாக இருக்கக்கூடிய பிறகு ராக்கிகடி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அகழாய்வு செய்தபோது அங்கு மிக முக்கியமான எலும்புக்கூடுகள் கிடைத்தன. அந்த எலும்புக்கூட்டினுடைய ஒரு டிஎன்ஏவானது இப்போது நீலகிரியில் வாழக்கூடிய இருளர், அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொல்குடிகளில் ஒருவர். காடர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், குறவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இருளர்கள் மத்தியில் தான் அந்த டிஎன்ஏ கிடைக்கிறது. ஆக மகாராஷ்டிராவுடைய கடைசி பிரதேசம் இப்போதைக்கு சிந்துவெளியினுடைய 15 லட்சம் சதுர கிலோமீட்டரில் கடைசியாக இந்த இடத்தை தான் தோண்டியிருக்கிறார்கள். அந்த டிஎன்ஏவும் நம்முடைய இருளர் டிஎன்ஏவும் ஒன்றாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த ஆய்வுகளை நாம் நோக்கும்போது தமிழின் தொன்மை நம் கேட்பதற்கே வியப்பாக இருக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய வேடர்களுடைய டிஎன்ஏவும் இந்த வரிசையில் தான் வருகிறது. அதையும் தாண்டி ஆஸ்திரேலியன் அபோரிஜின் என்று சொல்லக்கூடிய அந்த பழங்குடிகளுடைய டிஎன்ஏவும் இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆக சிந்துவெளி தொடங்கி, அதாவது ஆப்கானிஸ்தானும் சிந்துவெளி தொடங்கி இலங்கை வேடரோடாக ஆஸ்திரேலியன் அபோரிஜின் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தொல்குடிகளிடம் இந்த இனவியல் தொடர்ச்சியை நாம் காண முடிகிறது. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய ஆராய்ச்சிகளை செய்யாமல் களப்பணி சார்ந்த ஒரு மானிடவியல் ஆய்வு செய்தவர் பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் லூயி தீமோன் என்று சொல்லக்கூடியவர். அவர் தமிழகத்திற்கு வந்து பிறமலை கல்லர்களை ஆராய்ச்சி செய்தார். பிறகு தென்னாசிய பரப்பில் அவர் கேஸ்டுக்கான ஒரு தியரியும் உருவாக்கினார். ஹோமோ ஹைரார்கிகஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆய்வு செய்த ஒரு உலக புகழ் பெற்ற அறிஞர். ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜியிலே மிகச்சிறந்த வல்லுநர் அவர் தான். தமிழ் சமூகத்தை அவர் கொண்டாடி இருக்கக்கூடிய விதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் பெருமை அடைவீர்கள். அவருடைய பாதத்தையே நாம் தொட்டு வணங்கக்கூடிய தமிழ் சொசைட்டி எத்னோ ஸ்ட்ரக்சரல் என்பது தான் அவருடைய ஆழ்ந்த முடிவு. அவருடைய தீசிஸ் அதுதான். இது எந்த ஒன்றை எடுத்தாலும் ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறது. அது ஒன்றும் உணவாக இருக்கலாம், இந்த பக்கம் காரத்தை வைக்கிறார்கள், இந்த பக்கம் இனிப்பை வைக்கிறார்கள். இப்படி உணவு முறை, வாழிட முறை, வீடு, செட்டில்மெண்ட், பிறகு பண்பாட்டினுடைய எல்லா களங்களையும் அவர் ஆராய்ந்து எதை எடுத்தாலும் அது ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறது. அமைப்பு ரீதியாக இவர்கள் சிந்தித்து அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை சொன்னவர் அவர்தான். ஆஸ்திரேலியன் அபோரிஜினுக்கு போய் அந்த கரைரா என்று சொல்லக்கூடிய பழங்குடியை தான் ஆழமாக ஆராய்ந்தார். KAREIRA கூகுளோட இங்கே போட்டிங்கன்னா வரும். அந்த கரைரா பழங்குடியினுடைய உறவு முறை தென்னிந்திய சமூகங்களிடம், குறிப்பாக தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய உறவு முறையை அப்படியே பெயர்த்து எடுத்துன்னு வந்தது. ஒரு ரெப்ளிகா என்று சொல்வார்கள், அதை அப்படியே மறுபதிப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வார். ஆக இந்த தென்னிந்திய உறவு முறை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொல்குடியுடன் ஏன் இருக்கிறது அப்படி என்பதை ஆராய்ச்சி செய்து இவர்கள் இப்படியான முடிவுகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வகையில் நாம் இப்போ இப்படியாக ஒரு முடிவை கொண்டு வரலாம். தமிழ் சமூகம் என்பது உலகளாவிய நிலையில் மற்ற தமிழாசிரியர்கள், மற்ற தமிழ் உணர்வாளர்கள் சொல்வது போல நான் சொல்ல வரவில்லை. மிக முக்கியமாக உருவான இந்த 5 நாகரிகங்களில் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு மிகச்சிறந்த நாகரிகம். அந்த நாகரிகத்தை படைத்தவர்கள் யாராக இருக்கலாம் என்ற ஆய்வு 100 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்த நிலையில் பகதா அன்சுமலியும் நம்முடைய ராஜேஷ் கோச்சர் என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ரோபிசிஸ்டம் பாலகிருஷ்ணன் செய்த ஆய்வும் மிக முக்கியமான ஆய்வுகள் என்று நான் சொல்வேன். இந்த 3 ஆய்வுகளும் அந்த நாகரிகத்தை படைத்தவர்கள் தமிழர்கள் என்ற, திராவிடர்கள் கூட பகத்தாவுடைய கருத்துப்படி திராவிடர்கள் என்று சொல்கிறார். பாலகிருஷ்ணன் வந்து சங்க இலக்கியத்தினுடைய 300 பெயர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிறதுனால இது தமிழர்கள் அப்படின்ற இதை சொல்கிறோம். இப்படியான ஆய்வுகள் வளர வளர இன்னும் பல்வேறு முடிவுகள் வரக்கூடும். இதெல்லாம் ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள். இதுவே எல்லா முடிவுகளும் சொல்லிவிட்டதாக நாம் நினைக்க முடியாது. வருங்காலத்தில் செய்யப்படக்கூடிய இத்தகைய டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் இன்னும் பல வகையான முடிவுகளை சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு மானிடவியல் ஆய்வோடு நான் இதை முடிக்கிறேன். இலங்கையில் சிங்களவர் என்ற ஒரு ஆய்வை, ஏனெனில் வெளிநாட்டார் தான் இங்கே வந்து எல்லா சமூகங்களையும் படிக்கிறார்கள். ஏன் நமக்கு பக்கத்திலே இருந்து தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு சமூகம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 4-5 ஆண்டுகள் நான் முயற்சி செய்து இலங்கையில் சிங்களவர் என்ற ஒரு தலைப்பிலே ஆய்வு செய்து நூலையும் எழுதியிருக்கிறேன். அந்த ஆய்வுப்படி பார்த்தால் சிங்கள மக்கள் மதத்தால் பௌத்தர்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சிங்கள மொழி என்பது இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் மொழியால் அப்படியேப்பட்டார்கள். ஆனால்
பண்பாட்டு ரீதியாக பார்த்தால் அவர்கள் அச்சு அசலான திராவிடர்கள். ஆக பண்பாட்டால் திராவிடர்கள், மொழியால் இண்டோ ஆரியன்ஸ், மதத்தால் பௌத்த மதத்தை பின்பற்றும் அந்த மக்களுடைய மரபணு ஆராய்ச்சி செய்தபோது என்ன தெரிகிறது என்றால், இன்றைய சிங்கள மக்களுடைய மரபணு என்பது இலங்கையிலேயே வாழக்கூடிய இலங்கை தமிழருடைய மரபணுவை விடவும் தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மரபணுவோடு நெருங்கி இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. ஆக இலங்கையில் சிங்களவர்கள் மேற்கு வங்கத்திலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் மற்ற வட இந்திய பிரதேசத்திலிருந்து போனவர்கள் என்ற ஒரு தொன்மம் ஒரு பக்கம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் இன்றைய இத்தகைய அறிவுபூர்வமான ஆராய்ச்சி மூலம் அவர்கள் இங்கிருந்து போனவர்கள் தான் என்பதை நம்முடைய மரபணுவை தான் ஒத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதை தாண்டி நாம் இன்னும் சில ஆய்வுகளையும் நோக்க வேண்டும். பிசி அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கவர்னராகலாம் இருந்தார், கேரளக்காரர். அவர் புத்திசம் இன் கேரளா என்ற ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். பிறகு இன்னும் சில ஆய்வுகளை பண்ணி அவர் சொல்கிறார், இந்த சங்கரர் வந்தபோது கேரளாவில் பௌத்தத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அந்த மக்கள் பெரும் தொகுப்பாக அவர்கள் வணங்கிய அந்த பகவதி, அந்த நம்முடைய கண்ணகி வழிபட்ட அந்த சிலையோடும் அந்த சடங்கு முறையோடும் வழிபாட்டு முறையோடும் அப்படியே போய் இன்றைக்கு தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், சபரகமு மாகாணம் என்று சொல்லக்கூடிய இளைஞனுடைய முக்கியமான பிரதேசம் அதுதான். இந்த பத்தினி தீயோ என்ற வழிபாட்டை அப்படியே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வு முடிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதை இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் வடபுலத்திலிருந்து அங்கு சென்றவர்கள் இல்லை, கேரளத்திலிருந்தும் மெல்ல அவர்கள் தமிழகத்தில் வந்து மெல்ல போய் சேர்ந்திருப்பார்கள். இதற்கு சில காலம் பிடித்திருக்கும், 100 ஆண்டுகள் பிடித்திருக்கலாம், எவ்வளவு தெரியவில்லை. இப்படியாக இந்த தென்னிந்திய புலத்தையும் வட இந்திய புலத்தையும் மானிடவியல் ரீதியாக பார்க்கும்போது இப்படியான புது உண்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆக தமிழின் தொன்மை என்பது மிக இதுவரை நாம் புரிந்திருப்பதை தாண்டி செல்வதாக இருக்கிறது. இந்த அளவில் என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்போது பேராசிரியர் ரத்தினகுமார் அவர்கள் இலக்கிய இனவரவியல் நோக்கில் தமிழருடைய தொன்மையையும் தொடர்ச்சியும் பற்றி பேசுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புக் பிரம்மா அமைப்பாளர்களுக்கும் அவையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நண்பர்களே, ஐயா மிக விரிவாக மாண்டவியல் பின்புலத்தில் நம்முடைய தொன்மையை பேசினார். நான் நாவல்களை வைத்து இத்தொன்மையை வாசிக்க முயற்சி செய்கிறேன். நேற்று ராமசாமி சார் சொன்னதிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன். இந்த 21ஆம் நூற்றாண்டு நாவல்கள் வந்து திணை அடிப்படையிலான ஒரு வகைமை உருவாகியிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அது உண்மைதான். இப்போ நீங்கள் சங்க இலக்கியத்தில் நம்ம ஒரு ஆட்டு தலையோட அந்த கூடை வச்சு வணங்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. தமிழ்ச்செல்வியோட கீதாரி நாவலில் இடையர்கள் அதை இப்போவும் அதை என்ன செய்கிறாங்க, வச்சுருக்காங்க. சுறாமுள் வழிபாடு பற்றிய நம்முடைய சங்க இலக்கிய குறிப்புகள் நிறைய இருக்குது. நம்ம கடல் சார்ந்த நாவல்களில் அது பற்றிய செய்திகளை பார்க்கலாம். அப்போ நெய்தலுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, முல்லைக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது மாதிரி நான் குறிஞ்சி திணையை மையமாக வச்சு வெளிவந்த நாவல்களை உங்களோடு உரையாடலான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது உங்களுக்கு கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இப்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, கொடைக்கானல், நீலகிரி இப்படி இருக்குது. இங்கே வந்து நிறைய பழங்குடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பழங்குடிகளை குறித்து இந்த நாவல்கள் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். கடந்த நூற்றாண்டில் ராஜம் கிருஷ்ணன் வந்து குறிஞ்சி தேன் எழுதினது தெரியும். நம்ம சின்னப்பா பாரதி அவர்கள் வந்து சங்கம் சொல்லி கல்வராயன் மலைவாழ் மலையாளி பழங்குடிகள் பற்றி எழுதின செய்திகள்லாம் நமக்கு தெரியும். இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரியான நாவல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பு நான் வாசித்துட்டு அப்படியே நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். பணிகர், முதுவர், காணிக்காரர், புலையர்கள் குறித்து ஜெயமோகனுடைய காடு, ரப்பர், ஊமை சென்னாயில் பார்க்க முடிகிறது. காணிக்காரர்களை ஒரு பகுதியாக வைத்து ராம் தங்கம் ராஜவனம் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். முதுவருடைய வாழ்வியலை ஊடுபாவாக வைத்து செந்தில்குமாருடைய கழுதை பாதை அமைந்திருக்கிறது. வலசையினுடைய ஒரு பகுதி, பொள்ளாச்சி பகுதியில் வாழக்கூடிய முதுவா குடிகளை பற்றி வேணுகோபால் எழுதியிருக்கிறார். முன்னர் கோதண்டம் அவர்கள் தொடர்ந்து பள்ளியர்களுடைய வாழ்க்கையை குறிஞ்சாம்பு இன்னும் சில கதைகளில் எழுதியிருக்கிறார். சமீபமாக லட்சுமி சரவணகுமாருடைய நாவல்கள் பள்ளியர்கள் பற்றி வந்து கொண்டிருக்கிறது. கானகன் நாவல்
எல்லோரும் பேசப்பட்ட நாவல். பன்றி வேட்டை இப்பொழுது அண்மையில் வந்திருக்கிறது. அடுத்து இருளர்கள் குறித்து கவிஞர் லட்சுமணன் அவங்களுடைய பாடல்களுக்கு புனை வடிவம் கொடுத்து எழுதப்பட்ட சப்பை கொகாலு அப்படின்ற நாவல் நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி வாழ் பழங்குடி மக்கள் குறித்ததாக இருக்கிறது. இப்பொழுது செஞ்சி தமிழினியனுடைய ஊத்தாம்பல்லா நிலத்தில் வாழக்கூடிய சமவெளி இருளர்கள் குறித்த கதையாக இருக்கிறது. பாலமுருகன் சோழகர் தொட்டி தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு நாவல். காடர்கள் குறித்து வே பிரசாந்தினுடைய கதைகள். ஆனைமலை என்ற ஆளுக்குறும்பர் பற்றி அவருடைய நாவல். ஆட்டனத்தி என்பவர் எழுதிய பால் கூடாரம். அப்புறம் குறவர் நரிக்குறவர் குறித்து பாண்டியக்கண்ணன் சலவான் மலைப்பாறை எழுதியிருக்கிறார். மஞ்சுவெளி என்று சிஆர் ரவீந்திரன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். சுவேணுகோவலுடைய ஆட்டம் நாவலின் ஒரு பகுதி நரிக்குறவர்கள் பற்றியே அமைந்துள்ளது. கௌதம் சன்னாவினுடைய குரத்தியாறு. டி செல்வராஜ் புலையர்களை ஒரு பகுதியாக வைத்து அடுக்கம் நாவலை எழுதியிருக்கிறார். இது இல்லாமல் இந்த காடு மலை பற்றிய நிறைய நாவல்கள் இருக்குது. தேயிலை தோட்ட தொழிலாளிகள் பற்றியெல்லாம் இருக்கிறது. இந்த நாவல்கள் அடிப்படையில் அவர்கள் எல்லோரும் மானுடவியலை படித்து அப்படிலாம் இல்லை. ஒரு படைப்பாளியாக அவங்க களத்தில் கண்டதை கேட்டதை அவங்களுடைய படைப்பு அனுபவங்களில் இருந்தால் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த நாவல்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு சில மானுடவியல் குறிப்புகளும் நம்முடைய சங்க இலக்கிய குறிப்புகளும் நமக்கு வேற ஒரு புரிதலை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒரு 4-5 செய்திகளை மட்டும் நான் பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ அடுக்கம் நாவலில் புலையர்கள் 64 சாமிகளை வழிபடுவதாக சொல்கிறார்கள். அங்கே எல்லாமே அவங்க கற்களை தவிர வேறு எதையுமே என்ன செய்கிறதே இல்லை, வழிபடுறதே கிடையாது. கல்லை கோவிலாகவோ அல்லது வேற ஒரு வடிவத்துக்கு மாற்றுவதும் அவங்ககிட்ட கிடையாது. அதே மாதிரி சுளுந்தியில் அங்கே மாப்பிள்ளைக்கல் பொண்ணுக்கல்லுன்னு சொல்லி தாண்டிக்குடிக்கு மேலே ஒரு கல் அந்த நாவலில் இடம்பெறுகிறது. அது பழியர் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் திருமணமாகி ஒரு சாபத்தில் கல்லாக மாறினதாக இருக்காங்க. அதை போய் இந்த குடிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். வலசை நாவலில் இது மாதிரியான குறிப்புகள் உண்டு. அப்போ நமக்கு சங்க இலக்கியத்தில் வீரக்கல் என்றும் நடுகள் என்றும் அப்படி ஏதோ ஒரு தியாகம் பண்ணதை வழிபடக்கூடிய ஒரு மரபு அப்படிங்கிறது அது பின்னாடி சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் ஒரு பெரிய அளவில் அது ஒரு நடக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பழங்குடிகள்கிட்ட எல்லார்ட்டையுமே இன்றைக்கி அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத இந்த நாவலுக்குள்ளே ஒரு வாசிப்பு செய்ய முடிகிறது. அப்போ மற்ற நிலவாழ் குடிகள்கிட்ட இருக்குது வேறு வேறு வடிவங்கள். அந்த கோவில் அப்படிங்கிறதும் அடிப்படையான அந்த வழிபாட்டு முறைகள் மாறினாலும் ஒரு தொன்மையான அந்த கல்லை வழிபடுவது அப்படிங்கிறது இந்த நாவல்களில் பெரும்பாலான நாவல்களில் ஒரு பகுதியாக இருக்கிறத நான் வாசிக்க முடிஞ்சு. நான் மதுரையில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு செய்தி சொன்னேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகை அணை மூழ்கினதுக்கு அப்புறம் அந்த சித்திரை மாதத்தில் தண்ணி குறைஞ்சிரும். ஆனால் அதுக்குள்ளே உள்ளே போன அந்த 18 கிராம மக்களை சார்ந்த சில மக்கள் என்ன செய்கிறாங்க, மீண்டும் அவங்க நிலத்தை தேடி கற்களை வச்சு என்ன செய்கிறாங்க, தீபத்தை பொருத்தி சாமியை கும்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நான் அங்கே ஒரு செய்தி சொன்னேன். ராமசாமி சாருக்கு அதுக்கு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. நான் அந்த செய்தி சொன்ன பிறகு ஒரு 6-7 பேர் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளில் இதே மாதிரி நடக்குது அப்படின்னாங்க. கூமாப்பட்டியில் ஆரம்பித்து பைக்கராலில் ஆரம்பித்து நிறைய பேர் எனக்கு அந்த தகவலை சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த கல்லை தேடி போகிறதுன்றது வழியாக ஒரு நிலத்தை, ஒரு மூதாதையர்கள் வாழ்ந்த மண்ணை, ஒரு சமூகத்தை இந்த குடிகள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வைகை அணைக்குள்ளே போனாலும் அதை தேடி போகிறாங்க. ஜோகின்னு ஒரு படுகர் குமரகுரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார். அவர் மாதின்னு ஒரு நாவல், அவர் குறிஞ்சித்தேன் மேலே அவருக்கு கடுமையான விமர்சனம். அவர் எங்களை பற்றியே எழுதலாம் அந்த அம்மான்லாம் அவர் நேரடியாக பேசுனீங்கன்னா சொல்லுவார். அவர் அந்த சமூகத்தில் இருந்தே அவர் எழுதுகிறாரு. அவர் தோடர்கள் பற்றி ஒரு குறிப்பு சொல்லும்போது அந்த பைக்கரா அணைக்கட்டில் இப்போது என்ன செய்கிறாங்க, தண்ணீர் வற்றிய போது தோடர்கள் அந்த அவங்களுடைய நிலத்தில் போய் உழுகிறதும் அல்லது அங்கே வழிபடுற ஒரு முறையையும் அவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ நமக்கு காடுரை தெய்வம், மலையுறை தெய்வம், இல்லுரை தெய்வம், நீருரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியத்தினுடைய பாரம்பரியம் இந்த நான் வாசித்த எல்லா நாவல்கள்லையுமே
ஒரு மரமாக இருக்குது, ஒரு கல்லாக இருக்குது, மலையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு கலாய்வுக்கு பாரதி ஐயாவோட அந்த பன்றிமலை பக்கம் போயிருந்தோம். அங்கே பிள்ளையர்கள் ஒரு 1500 பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து மலையை வந்து அப்பா மலை, தம்பி மலை, தங்கச்சி மலை அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த மலையிலேருந்து அவங்க துரத்தப்பட்டிருக்கலாம், அவங்க நிலம் வெளியேற்றப்பட்டிருக்கலாம். இதை வந்து டி. செல்வராஜ் அடுக்கத்தில் அதை என்ன செய்கிறாரு, அந்த நிலங்கள் எப்படி பறிவு போனது, இதை பற்றிய குறிப்புகளை எழுதுகிறார். இந்த நாவல்களில் அரசியல் முன்னெடுப்புகளுமே இருக்குது. குறிப்பாக வினோபாஜி வந்து பூமிதான இயக்கம் எடுத்து மதுரை பெருங்காமநல்லூர்லாம் வந்தது தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அடுக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, மலைவாழ் குடிகளுக்கு காந்தி கிராமம் திண்டுக்கல்லை ஒட்டி வினோபாஜி வந்து உட்காந்து மலையில் இருக்க நிலங்களை பகிர்ந்து கொடுக்கணும். இது எனக்கு ரொம்ப புதிய செய்தியாக இருந்தது. அதில் தான் ஜெகநாதன் போகிறாரு. ஜெகநாதன் போய் அங்கே மலையில் பலியர் ஒரு பொண்ணையே திருமணம் செய்தார். இந்த செய்தி தெரியல. அப்புறம் ஆனந்தகுமார் சார்கிட்ட தான் கேட்டேன். அவங்க முதல்ல அவர் பலியர் ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு குழந்தையே வேண்டாம், அந்த மக்களை பார்ப்போம். அங்கே ஏற்பட்ட நெருக்கடிகள் அவருக்கு வந்த 2வது தான் அவர் வந்து கிருஷ்ணம்மாள் திருமணம் பண்ணி இந்த 50-60 ஆண்டுகளாக அவர் செஞ்ச முயற்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நாவல்களுக்குள்ள இந்த மலை, காடு, மரம் இவற்றை வந்து தெய்வமாக வைத்துக்கொண்டு வாசிக்கக்கூடிய ஒரு போக்கை நான் பார்த்தேன். நமக்கு குற்றால குறவஞ்சியிலே பார்த்தீங்கன்னா கொல்லிமலை எனக்கு இளிய செல்லிமலை, கொழுனன் வந்து என்னோட காணிமலை, அப்படி ஒவ்வொரு மலையுமே குறத்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால் உறவு பெயர் சொல்லி தான் சொல்கிறாங்க. கொளுத்தனோட மலையை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது, தோழி மலைன்னே ஒரு மலையை சொல்ல முடிகிறது. அப்போ நமக்கு இந்த தொடர்ச்சிகளை இந்த மலை சார்ந்த குடிகளை பற்றிய நான் வாசித்த நாவல்களுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு நம்புகிறேன். நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பேன்னு அதை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்குமே அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த குறிஞ்சி நாவல்களில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறத பார்க்குறோம். நிலமும் பொழுதும் இந்த மாதிரி கருப்பொருளோட வச்சு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கடுத்து உரிப்பொருள் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய திருமண முறைகளை ஒவ்வொரு நாவல்லையும் ஒவ்வொரு வித்தியாசங்களை பார்க்க முடியுது. கமில் சோழபில் வந்து கோவனின் புதூர் தான் கோயம்புத்தூர், இருளர்களோட ஊருன்னு தான் அதை என்ன சொல்கிறாரு. அவங்களுடைய திருமணம் நிச்சயம் ஒன்று சப்பைய கோகலூரில் வருது. அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆணும் பொண்ணும் பேசி முடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து என்ன செஞ்சுக்கலாம், பிடிக்கலைன்னா வேறு வாழ்க்கைக்கு போயிடலாம். ஒரு வகையில் களவு நம்ம சங்க இலக்கியத்தில் பேசினதோட இன்னொரு வகையாக தான் அது இருக்கிறத நான் வாசிக்க முடிஞ்சு. கழுதை பாதையில் போடிக்கு மேலே ஒரு பாதை இருந்ததாகவும் அதில் இஸ்லாமியர்களிருந்து இந்த வணிகம் எப்படி போச்சு, அந்த பாதை சரியும் போது அந்த குடிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்றது தான் செந்தில்குமார் தன்னோட நாவலோட உள்ளடக்கமாக வச்சுருக்காரு. அதில் வந்து கங்கம்மான்னு ஒரு முதுவாக்குடி ஒரு பொண்ணோட திருமணம் வருது. அவங்க என்ன ஒரு நம்பிக்கைன்னு சொன்னால், திருமணத்துக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சிடும், எங்கேயாவது போய் ஒரு கிராமத்தில் ஒளிஞ்சிரும். மாப்பிள்ளை வந்து அந்த குடிகளுக்குள்ளே காடுகளுக்குள்ளே வனத்தை நல்லா தெரிஞ்சிருந்தால் அதை தேடி அவன் என்ன செய்யணும், போய் அதை கண்டுபிடிச்சி அந்த 3 நாள் 4 நாள் அவங்க என்ன செய்யலாம், அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற கல்லை வழிபட்டுட்டு அவங்க ஆற்றங்கரையில் அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள். இப்போ நமக்கு பல பாடல்களில் அந்த இயற்கை புணர்ச்சியும் இயற்கை திருமணமோ சங்க இலக்கியத்தில் நம்ம என்ன செய்ய முடிஞ்சுச்சு, அந்த யானது பொய்ப்பின் தானது செய்வேன்லாம் அந்த ஆற்றங்கரையில் தான் நானும் அவனும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த களவு இந்த வாழ்க்கை வந்து அப்போ நில வாழ் சமூகங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னா இருக்குது. அது இவங்ககிட்ட இருக்கிறது மாதிரி ஒரு அங்கீகாரமாகவும் அது வந்து அனுமதிக்கப்பட்டதாகவும் என்ன செய்த அது ஒன்றும் அப்படி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இது மாதிரி நமக்கு வந்து நிறைய இந்த நாவல்களில் உரிப்பொருளை மட்டுமே நம்ம தனியாக வாசிக்கிறதுக்கான இடங்கள் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அல்லி ஃபாத்திமான்னு ஒரு குமுளியில் ஒரு ஆசிரியர், அவங்க அந்த மலை பகுதியில் இருக்கிறவங்கள இப்போ இந்த தலித் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி
மானுடவியலுடைய வெளிவந்த போக்குகள், நிறைய மொழிபெயர்ப்புகள், இணையம் உருவாக்கி இருக்கிறது, பழங்குடி அறிக்கைகள் நிறைய வர்றது. இதுக்கு பின்னாடி அந்தந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய அந்த நுண்ணினங்கள், முதல்ல உலக இனத்தை எழுதுறது, தேசிய இனம், வட்டார இனம் தாண்டி இப்போ தமிழகத்தில் இந்த நுண்ணினங்களை கதையாக, நாவலாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு இந்த பின்புலங்களில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு தமிழாசிரியர், அடிப்படையில் ஒரு மலையாளி, ஒரு இஸ்லாம் சமூகம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க போய் அந்த குடிகளை போய் பார்த்து அது 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 ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதில் நீலி சின்னான் ஒரு திருமண அந்த காதல் இதையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து திருமணம் பேசிட்டு ஒரு வாரமாக 10 நாளாக அவங்க வாழ்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உரிப்பொருளை பற்றி நம்ம தனியாக அந்த குறிஞ்சி திணையை பின்புலமாக கொண்ட நாவல்கள் தனித்து இருக்கிறத பார்க்குறோம். ஆனைமலையில் குறும்பர்கள்ட்ட என்ன அப்படின்னா, மனம் பேசி முடிக்கும்போது பொண்ணுக்கு வந்து ஆண் வந்து ஒரு நல்ல மதிப்புறு சீப்பு ஒன்றை கொடுக்குறான். அந்த சீப்பை வந்து தலையில் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பையனை ஏற்றுக்கிட்டாங்க. வேற யாரும் பொண்ணு கேட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படி வந்து அந்த குறும்பர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு தெரியல. பிரசாந்தோட அந்த ஆனைமலையில் அதை நம்ம பார்க்க முடிகிறது. கீழடியில் தோண்டி எடுத்த போது யானை தந்தத்திலே சீப்பு வந்து ஒரு 10-15 கிடச்சின்னு சொன்னாங்க. இது எதுக்குடா யானை தந்தத்தில் சீப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம அதை சாதாரணமாக நினச்சோம். ஆனால் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் அவங்களுக்கு ஒரு மதிப்புறு பண்டமாக அந்த சீப்பு வழியாக, கீழடியில் குறும்பர்களுக்கு நான் சொல்ல வரல, அதுக்கு ஒரு வேல்யூ அங்கே இருந்ததை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நம்ம பாண்டிய கண்ணனுடைய நாவலில் வரக்கூடிய உரிப்பொருளுமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம வந்து இளவட்ட கல்லை தூக்கி போட்டு திருமணம் முடிக்கிறது, காளைகளை அணைஞ்சு முடிக்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குறவர் குடியில் வந்து பெண்ணு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆண் பன்றியை என்ன செஞ்சுருக்காங்க, கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் போனோடனே அதை அவுழ்த்து விடுறது. இவன் ஒத்தையாளாக போய் என்ன செய்யணும், அதை தெருவாக 4 வீதி அலைஞ்சு அதை பிடிச்சி தூக்கிட்டு வந்து என்ன செய்கிறான், அவனுடைய ஆண்மையையும் அவனுடைய வீரத்தையும் உறுதிப்படுத்துறது. ஆக கலித்தொகை நமக்கு ஜல்லிக்கட்டு வழியான ஒரு திருமண முறையை காமிச்சிச்சுன்னா, பாண்டிய கண்ணனுடைய செலவானோ மலைப்பறையோ இந்த நாவல்கள் எல்லாமே நமக்கு வேற ஒரு உரையாடலை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிஞ்சியினுடைய தலைவனாக இருந்தவன் இன்னைக்கு எப்படி துப்புரவு தொழிலாளியாக மாறினா, இதெல்லாம் அந்த நாவல்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுது, பின்னோக்கி ஒரு மானுடவியல் தேடலில் வாசிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவங்க வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் தான் இவங்க கீழே வராங்க. யானைகளை பழக்குவதற்கும் பேரரசுகள் உருவாகும் போது பெரும் கட்டிடங்களை, கோவில்களை கட்டுவதற்கு யானை வந்து தரையில் வாழ்கிற பேரரசுக்கு தேவை. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இந்த குறவர்கள் தான் வராங்க. இன்னொன்று, சங்க இலக்கியத்திலே இப்போ பள்ளம் வெட்டி பன்றி வளர்த்த கதை இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவன் தரைக்கு வந்தவன் அவன் என்னவா மாறிடுறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தூய்மை பணியாளராக மாறிடுறத இந்த செலவான் இந்த நாவல்கள் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கு கீழடியில் பன்றி முத்திரைன்னு ஒரு முத்திரை ஒன்று கிடைச்சதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பன்றிமலை, பன்னியான், பன்னிக்குண்டான் இனக்குழுக்கள்கிட்ட நிறைய இந்த பெயர்கள் இருக்குது. அப்போ இந்த பன்றி முத்திரை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மதிப்புறு பண்டமாக இருந்த ஒன்று காலப்போக்கில் அது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அது இப்படி போனதை நம்ம பார்க்குறோம். இந்த நாவல்களில் வேட்டை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காட்டெரிப்பு வேளாண்மை, கலப்பு பொருளாதாரம், மருத்துவ முறைகள், பாதீடு. அவங்களுக்கு சோழகர் தொட்டியில் வேட்டையாடப்பட்ட முதல் கரியை வந்து கணவனை இழந்த பொண்ணுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கானகனில் தங்கப்பன் வந்து வந்த மருமகளுக்கு அவன் வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்த யானை தந்தத்தை என்ன செய்கிறான், கொடுக்குறான். தேனுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய ஒரு குழு தோப்படியான்னு சொல்கிறதோ, மூப்பர்ன்னு சொல்கிறதோ, பிளாத்தி, இப்படி ஒவ்வொரு இனக்குழு பெயர்கள், இவற்றை எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாய்வழி சமூக அமைப்பு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு அங்கே ஒரு பெரிய ரோல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த காணிக்காரர்கள், இருளர்கள், பலியர்கள், புலையர்கள்,
இவர்களை மையமாக வைத்து இந்த நாவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஐந்திணையோட பின்புலத்தில் இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாசிக்கும்போது அவங்களுடைய சாற்றுப்பாடலாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கும் தாவரங்கள் பற்றி, விலங்குகள் பற்றி, பெரிய நரின்னு புலியை சொல்கிறாங்க. புலையர்கள் யானை வந்துச்சுன்னா தாத்தா வணக்கம் தாத்தா போயிருன்றாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பள்ளியர்கள் பெரிய முதுவர்கள் வலசையில் பெரியப்பா போயிருன்றாங்க. அப்போ அதை எப்படி அவங்க தனக்குள்ளே அதை உள் வச்சுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த நாவல்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை மையமாக வைத்து கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு 10-12 நாவல்கள் வந்திருக்கு. குறிஞ்சியினுடைய பின்புலத்தில் இந்த நாவல்களை ஒரு மானுடவியல், தொல்லியல், பண்பாட்டியல் இந்த 3 இன்னைக்கு நேர்கோட்டில் இருக்குது. நமக்கு இந்த நாவல்களை இதோட சேர்த்து வாசிக்கும்போது வேற ஒரு பரிமாணம் கிடைக்கும். இதை ஒரு அகடமிக் எக்ஸசைஸாக இது இருந்தாலும், இப்போ டாக்குமெண்ட்டு, தொல்லியல் டாக்குமெண்ட்டும் மானுடவியல் டாக்குமெண்ட்டும் அதை நாங்கள் அகடமிக்காக தான் பேச முடியும். ஆனால் இந்த படைப்பாளிகள் எழுதின இந்த நாவல்கள் மூலமாக தான் சொசைட்டிக்குள்ளே அந்த இனக்குழுவை கொண்டு போக முடியும். இது இதில் புனை வம்சங்கள் குறைவாக இருக்குது, டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறைய இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த நாவல்கள் நம்முடைய தொன்மையையும் நம்முடைய மரபார்ந்த விஷயங்களையும் இன்றைக்கு உரையாடுவதற்கு ஏற்ற நாவல்கள். அந்த படைப்பாளிகளுக்கும் கேட்டவங்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றி. நேரம் குறைவு. இப்போது பெரியசாமி ராஜா பேராசிரியர். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை எழுத்தாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நான் முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு பக்தவசல பாரதி ஐயா கூட்டப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட பேர் ஓகையாக இருந்தது என்னுடைய மதிப்பிற்குரிய மாபெரும் எழுத்தாளராகிய பால் சக்காரியா இங்கே வர்றாருங்கிற பேரை பார்த்தோன்னே நான் கொண்டாட்டம் ஆகிட்டேன். ஸோ அவரை பார்ப்பதுங்கிறதே ஒரு முதன்மையாக இருந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை நான் மகிழ்ச்சியோட கருதுகிறேன். இதை ஒரு பிபிடி அவங்களோட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் அது கொஞ்சம் கிடைக்கல. அதனால் நான் அதன் அடிப்படையில் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு நேரத்தின் அருமை கருதி நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது தொடர்பாக வேறு ஏதேனும் இருந்ததுன்னா முடிந்த பிறகு கூட நம்ம விவாதித்து கொள்ளலாம். தமிழ் சமூகத்தின் தொன்மையும் தொடர்ச்சியும் 3000 ஆண்டு கால தொல்லியல் இலக்கியங்கள், நாட்டார் நாட்டுப்புற மரபுகள் வழியாக ஏற்கனவே பேசப்பட்டுள்ளன. தொன்மைக்கு சான்றாக பல கூறுகள் உள்ளன. தொன்மையும் தொடர்ச்சியையும் அறிய உதவக்கூடியதாகவும் பல கூறுகள் உள்ளன. அவ்வாறு உதவுகிற கூறுகளில் சிலவற்றை மட்டும் நான் உங்களோடு கவனப்படுத்த விரும்புகின்றேன். அவற்றுள் முதலாவது பன்மைத்துவம். இந்த பன்மைத்துவம் என்பதை எழுத்து இலக்கியங்கள் வழியாக நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகின்றேன். ஒன்று, இலக்கியங்களுடைய வடிவங்களில் உள்ள பன்மைத்துவம். நமக்கு தெரியும், சங்க இலக்கியங்களில் தொடங்கிய தொல்காப்பியம் கூறுகின்ற 4 பா வகைகள் தொடங்கி இன்றைக்கு நமக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய நவீன இலக்கிய வடிவங்களான புதுக்கவிதை, சிறுகதை, நாவல் என ஏறக்குறைய தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்களின் வடிவங்களை மட்டும் தொகுத்தாலே அதனுடைய எண்ணிக்கை நம்மை பிரமிப்பூட்டுவதாக இருக்கிறது. இந்த வடிவங்களை தாண்டி அதைவிட நான் கவனப்படுத்த விரும்புவது பொருண்மை தொடர்பானவை தான். இந்த பொருண்மை தொடர்பானதாக இந்த 3000 ஆண்டு எழுத்து இலக்கியங்களை நான் 3 தலைப்புகளாக பிரித்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, தொல் மரபு சார்ந்தவை. 2வது, சமயம் சார்ந்தவை. 3வது, சமூகம் சார்ந்தவை. இந்த தொல் மரபு சார்ந்ததாக இருக்கக்கூடியதில் மிக அதிகமாக இருப்பது சங்க இலக்கியத்தினுடைய பெரும்பகுதிகள். அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு சமயங்கள் அறிமுகமாகின்ற காலங்களாக நாம் பார்க்க முடிகின்றது. ஸோ சமயங்களுக்கு முற்பட்ட காதல், வீரம், களவு போன்ற சொற்களும் அந்த சொற்கள் தொடர்பான அனுபவங்களும் சங்க இலக்கியங்களில் பெரும்பகுதி உள்ளதை நாம் காண முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக சமயம் சார்ந்தவை என்று எடுத்துக்கொள்கின்ற போது பிங்கள நிகண்டும், திவாகர நிகண்டும், ஜைனம், பௌத்தம், ஆசிவகம் 3ஐயுமே ஒரே பொருளில் சமணம் என்ற பொருளில் குறிக்கின்றது. அவ்வகையில் இந்த 3 சமயங்களை சார்ந்த அல்லது அந்த கருத்துக்களை சார்ந்த நூல்கள் என்று ஒரு பெரும் பட்டியல் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சைவம் சார்ந்த இலக்கியங்களாக 12 திருமுறைகள் என்று அது ஒரு பெரும் தொகுப்பு இருக்கின்றது. வைணவத்தினுடைய 4000 திவ்ய பிரபந்தங்கள் தொடங்கி வெளிபாரதம் வரை பல நூற்றுக்கணக்கான பாடல்களை கொண்ட இலக்கிய தொகுப்பாக வைணவம் இருக்கிறது. இஸ்லாம் சார்ந்த இலக்கியங்கள் பல தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரிய அளவில் குறிப்பிடப்படாத பகுதி இந்த பகுதி. இஸ்லாமிய இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட வெவ்வேறு வடிவங்களில் எழுதி பார்க்கப்பட்டுள்ள அந்த இலக்கியங்கள் 500க்கும் மேற்பட்டவை என்று இலக்கிய வரலாற்றை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கிறிஸ்தவம் சார்ந்த இலக்கியங்கள் என்று தேம்பாவணியை தொடங்கி நமக்கு பல இலக்கியங்களை நாம் பார்க்க முடிகின்றது.
இவ்வாறு சமயங்கள் என்று சொல்கின்ற போது 10க்கும் மேற்பட்ட சமயங்கள் சார்ந்த நூல்கள் தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரும் பகுதியாக உள்ளதை நாம் அறிய முடிகின்றது. அதற்கு அடுத்தபடியாக சமூகம் சார்ந்தவை என்று சொல்கின்றதை நான் 2 பிரிவாக பிரித்துக் கொள்கின்றேன். இந்த சமூகம் என்பது ஒரு நவீன கருத்தாக்கம் என்பதால் அந்த நவீன அனைவரும் சமம் என்கிற கருத்து நிலையை முன்வைத்து எழுதப்பட்ட மார்க்சிய திராவிட சிந்தனை சார்ந்தவர்களுடைய எழுத்துக்கள் ஒரு பெரும் பகுதி தமிழ் இலக்கியத்தில் கொண்டிருக்கின்றன. அந்த நவீனத்தின் முன்வைக்கப்பட்ட தனிமனித முதன்மை என்கின்ற இந்த புதிய அலகின் வழியாக எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான நவீன இலக்கியங்கள் தமிழுக்குள் இருக்கின்றன. பின்னாளில் இந்த நவீனத்தினுடைய போதாமையின் காரணமாக அல்லது நவீனத்தினுடைய இடைவெளியை நிரப்புவதற்காக சொல்லப்பட்ட பின்னவீனத்துவ கூறுகள் சார்ந்த இலக்கியங்கள் என்று சொன்னால் அதிலும் நமக்கு ஒரு பெரும் பொக்கிஷம் போல் இருக்கின்றது. அதில் குறிப்பாக ஒரு 3 பொருண்மைகள் மிகுந்த வளர்ச்சி பெற்றதாக நமக்கு தமிழ் இலக்கியத்தில் பார்க்க முடிகின்றது. தலித்தியம், பெண்ணியம், சூழலியம் சார்ந்த எழுத்துக்களாக அவை இருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ் இலக்கிய பரப்பினுடைய பன்மைத்துவத்தை சொல்வது என்று சொன்னால் அந்த பன்மைத்துவத்தை ஒரு மொழி ஏன் ஏற்றிருக்கிறது அல்லது எப்படி அது தொடர்கிறது என்பதற்கு அதனுடைய தனித்துவமே முக்கியம் என்று கருதுகின்றேன். தமிழினுடைய அந்த தனித்துவமாக நான் சொல்ல விரும்புவது தமிழினுடைய அறம். அறம், தர்மம் இரண்டும் ஒரு பொருள் குறித்த 2 சொற்கள் போல தோன்றும். ஆனால் இவை நுட்பமான வேறுபாடுகள் கொண்டவை. அறம், தர்மம் இந்த இரண்டும் வேறுபடுகிற புள்ளிகள் தான் பிற என்கிற கருத்தாக்கங்களும் எதிர்நிலையும் தான். தர்மம் என்றால் அதர்மம் என்று ஒன்று கொல்லப்பட வேண்டும். ஆனால் அறத்திற்கு அப்படி இல்லை. இந்த அறம் என்பது தமிழில் தொன்மையானது. அறத்தோடு நிற்றல் என்கின்ற போற்றுதல் என்பது புணர்ந்தோரை பிரியாமை என்கின்ற கருத்தை ஒட்டியதாக தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அறம் என்பது தான் பிற என்று பிரிக்காத காரணத்தினாலும் உலக ஒழுங்கை, உலக பொதுமையை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. மலை, காடு, சமவெளி, கடல் என்பதாக ஒரு ஆற்றினுடைய பயணம் எப்படி இருக்குமோ அதை ஒட்டிதான் தமிழில் வரல் கூட்டல் ஆறு என்று அந்த சொல்லையும் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் தொடங்கும்போது பக்தவத்சல பாரதி ஐயா குறிப்பிட்டதைப் போல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பதாக நாம் வழக்கப்படுத்தி இருக்கிறோம். இது உலக பொது ஒழுங்குதான் என்ற போதும் கூட அது தமிழில் ஒரு ஒழுங்கோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பதிவின் தொடர்ச்சியாக உரிப்பொருளாக நிலம் பொழுதும் கடந்த கூடுதல் உணர்வு உடையதாக சொல்லப்படக்கூடியவையும் இன்றும் தொடர்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு தேனிலவு மாயத்தன்மை கொண்டது, நிலவுடைமை சார்ந்தது, முரண்பாடுகள் கொண்ட ஊடல், இரங்கல், இது ஒவ்வொன்றும் அந்த உரிப்பொருளினுடைய பொருண்மையை சமன் செய்வதாக இருக்கின்றது. கூடுதலாக வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் சமூகத்திற்கும், மேய்ச்சல் சமூகத்திற்கும், மேய்ச்சல் சமூகத்திலிருந்து வேளாண் சமூகத்துக்குமாக படிநிலை வளர்ச்சியில் கடல் சார்ந்த ஒரு வாழ்வு என்பது தமிழில் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. அந்த வகையில் இவை ஒவ்வொன்றும் தனித்தனியான துலக்கமான குறியீடுகளையும் குறிப்புகளையும் கொண்டிருந்த போதும் கூட இவை ஒரு கூட்டுத்தன்மை கொண்டதாகவே இருக்கின்றன. நம்மிடையே அறமும் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது. ஆனால் தர்மம் சொல்லக்கூடிய நல்லதற்காக சூழ்ச்சி தந்திரம் செய்யலாம் என்பது அறத்தில் ஒருபோதும் இல்லை. அறம் என்பது அதை எந்த விதத்திலும் அனுமதிக்காத ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் விலங்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மனிதர்களுக்கு பயன்பட்ட சூழ்ச்சியும் தந்திரமும் மனிதர்கள் சேர்ந்து வாழத் தொடங்கும் போது அது அவசியம் இல்லை என்று கருதியதால் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால்தான் அன்று முதல் இன்று வரை தமிழ் இலக்கியங்களிலும் பெரும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சினிமாவிலும் கூட சூழ்ச்சியும் தந்திரமும் செய்பவர் எதிர்நிலை பாத்திரமாகவே கருதப்படுகிறாரே ஒழிய அவர் ஒருபோதும் நாயகனாக கருதப்படுவதில்லை. ஆனால் உலக வழக்கை இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். தெர் இஸ் நோ ரூல் இன் வார் அண்ட் லவ். போரிலும் காதலிலும் வெற்றிதான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியமில்லை என்கின்ற இன்று வரை சொல்லப்படுகிற உலக கருத்தாக்கத்திற்கு மாற்றாக தமிழின் அறம் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி செய்வது நாகரிகமற்றது என்று திரும்ப திரும்ப தன்னுடைய தத்துவ சிந்தனை மரபாக வைத்திருப்பதன் காரணமாகத்தான் தன்னுடைய பன்மைத்தன்மையும் தான் பிற என்கிற கருத்தாக்கத்தை தாண்டி மற்றமையை தனதாக ஏற்கும் கூறையும் சிலப்பதிகாரத்திலும் சங்க இலக்கியத்திலும் வரக்கூடிய கலந்தருமாக்கள் கலந்துர வாடும் அவர்களையும் தம்மவராக ஏற்கிற பண்பு உள்ளதையும் நாம் இன்று தமிழ் சினிமாவில் காண முடியும். மகாராஷ்டிராவிலிருந்தும் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்தவர்களை தமிழ் சமூகம் இன்றும் தன்னுடைய நாயகர்களாக மதித்து கொண்டாடுவது உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒன்று. அதற்கு இதனுடைய தனித்துவமும் அறமும் அந்த அறத்தின் உள்ளீடாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பன்மைத்துவமும் காரணமாக உள்ளது என்பதை பதிவு செய்வதுடன் மற்றமையே தமதாக ஏற்கிற நல்கூறுகள் உள்ள இதே சமூகத்தில் சக மனிதரை விலக்கி வெறுக்கும் பார்வைகளும் உள்ளதை துயருடன் சேர்த்தே பதிவு செய்கிறேன். அந்நிலை மாற வேண்டும், நல்கூறுகள் தொடர வேண்டும். தொன்மையும் தொடர்ச்சியும் என்கிற தலைப்பை பார்க்கிற பொழுது
சங்க இலக்கியத்திலிருந்து தமிழ் மனிதன், தமிழ் சமூகம் என்பவை காலப்போக்கில் எவ்வாறு மாறுதல் அடைந்து வந்திருக்கின்றன. காப்பிய காலத்தில், இடைக்காலத்தில், சோழர் காலத்தில், பாண்டியர் காலத்தில் எப்படி தமிழ் சமூகம் இயங்கி வந்திருக்கிறது என்ற எதிர்பார்ப்புடன் எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் நெறியாழ்கை செய்த பக்தவத்சல பாரதி தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். நாம் வெறும் மானுடவியல் நோக்கில் மட்டும் பார்க்காமல் கலாச்சார மானுடவியல் நோக்கில் பார்க்க முடியுமா? அதற்கான தரவுகள் நமக்கு கிடைக்குமா? ஐயா அவர்களுக்கு நன்றி. இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாவற்றையும் இந்த 15 நிமிட அளவில் நாம் பேச முடியாது தான். ஆனால் பொது எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது தெரியும். அதை தாண்டி நாங்கள் ஒரு புது முயற்சியாக வெவ்வேறு தளங்களிலிருந்து அறம் எனக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக அறிவு மரபினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது, பகரம் ஒரு குறியீடாகவும் இருக்கிறது. அதை அவர் மிகச்சிறந்த முறையில் ஒரு இடத்துல விளக்கியிருந்தார். அதையெல்லாம் பேசுவதற்கு நேரமில்லை. ரத்னகுமார் அவர்களும் அந்த தொன்மையினுடைய தொடர்ச்சியை இன்னும் விரிவாக கூட பேசுவதற்கு அவரிடம் நிறைய தரவுகள் இருக்கின்றன. சமீபத்தில் அவர் காடன் கண்டது என்ற ஒரு அருமையான குறவர் பற்றி வந்த 25 சிறுகதைகளை தொகுத்து ஒரு அருமையான ஒரு 60 பக்கம் முன்னுரை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு 5 பக்கம் சொல்லியிருந்தால் கூட இன்னும் பல செய்திகள் கிடைத்திருக்கும். இது ஒரு பெரிய தலைப்பு என்பதை எங்களாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இதுவரை நம்முடைய அறிவிப்புலத்திலிருந்து தாண்டி சில புதிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக நாங்கள் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்தோம். விரிவாக இதையெல்லாம் பேசலாம், முன்னெடுக்கலாம். நன்றி பேராசிரியர்.